நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம் நாங்க ஆலோசனையே சொல்ல அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு இது அறவேக்காட்டுத்தனம் தான் சொல்லணும். நான் எங்கெங்க பேசினேன்? மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்கள் கேட்டாங்க. இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் முடிவு பண்ணுன்னு சொன்ன. அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம்? பேசவே இல்லை. உடனே ஒரே ஒரு தொலைக்காட்சி வந்து அதை திருச்சி போடுறாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டனம், ஒருத்தர் என்ன இது, என்ன நியாயம் இருக்கு அதுல? அதனால நம்ம வந்து நல்லதே தான் தெரியும். ரைட். இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து மதிப்பதில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் தான் கலக்கத்தில் இருக்காரு, தந்தை கிட்ட கலக்கத்தில் இருக்காரு, கட்சியில கலக்கத்தில் இருக்காரு, தேர்தல் ஆணையத்தை கலக்கினா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு மேல நிறைய கலக்கங்கள்லாம் இருக்கு. நாங்க எந்த கலக்கமும் இல்லை. இந்த மண்ணை நேசிப்பவர்கள், தேசத்தை நேசிப்பவர்கள். இது வந்து ஒரு நாள் 140 ஆண்டு கால வரலாறு சிறப்பு மிக்க கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அதிகாரத்துக்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை. இந்திய தேசத்தை ஒற்றுமையாக எல்லா மக்களுக்குமான தேசமாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு நிறைய வந்து பொறுப்புகளும் மக்களை பாதுகாப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, வெகு விரைவில் சந்திப்போம். கண்டிப்பா சந்திப்போம்.